டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இன்ஜினியர் ஜோசப் பேசுகிறேன். வீட்டுக்கு வெளியே எவ்வளவு சூடாக இருந்தாலும் உள்ளே கூலாக இருக்கணும்னு தான் எல்லோரும் எதிர்பார்க்குறோம். அதற்கான தீர்வு சுவாசிக்கும் சுவர், ப்ரீதிங் வால். இதனோட அமைப்பு குத்துக்கல் வரிக்கு இடையில் ஹோல்ஸ் வர்ற மாதிரி கட்டணும். இந்த வீட்டின் வெளி சுவர் இந்த அமைப்பில் கட்டியிருக்கேன். தென்மேற்கு சுவர் தான் முக்கியம், ஏன்னா அங்கே தான் பெரும்பாலும் பெட்ரூமில் வர்ற மாதிரி கட்டுறோம். ஓகே, ப்ரீதிங் வால் கட்டு வேலைக்கான செய்முறையை பார்க்கலாமா? பிளிந்த் பீம் அல்லது பெல்ட் பீம் மேலே ஒரு வரி குத்துக்கள் நெட்டு வசமாக கட்டணும். மெயின் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கார்னர் அல்லது ஜங்ஷனில் ஹோல்ஸ் வரக்கூடாது. அப்படி வந்தாலும் காங்கிரீட் போட்டு ஃபில் பண்ணிடணும். ஏன்னா மெயின் லோடு ட்ரான்ஸ்ஃபர் பாயிண்ட்டே அந்த கார்னரும் ஜங்ஷனும் தான். ஒன்று விட்டு ஒன்று குத்துக்கள் நெட்டு வாக்கில் ஜிக்ஸாக் ஜாயிண்ட்டு மாறி மாறி வரணும். ஹோல்ஸில் கலவை விழக்கூடாது. அதுக்கு இப்படி ஒரு மாதிரியான ஸ்டீல் ஃப்ரேம் ஒன்று செஞ்சுக்கிட்டேன். இந்த கட்டு வேலைக்கு கலவை எப்படி சார் அப்படின்னு அங்கே வந்த மேஸ்திரி மாணிக்கம் கேட்டார். 1க்கு 6 போதுமானு கேட்டார். ஆனால் 1க்கு 4, அதாவது பூச்சி கலவை போட்டால் கட்டு வேலை நல்லா இருக்கும். நம்ம எலக்ட்ரிஷியன் ராஜன் கேட்குறாரு, இது வழியாக காற்று போகிறதுக்கு எக்ஸாஸ்ட் ஃபேன் மாதிரி எதுவும் வைக்கணுமா சார் அப்படின்னு. தேவையில்லை. நேச்சுரல் சர்க்குலேஷன், எலக்ட்ரிசிட்டியோட அவசியமே இந்த இடத்துல இல்லை. முதல்ல கீழ்வரி விட்டு 2ஆம் வரியில் பைப்பு வைக்கணும். இது வழியாக காற்று உள்ள நுழையும். கேப்பில் இருக்கும் சூடான காற்று மேலே எழும்பி வரும். லிண்டல் பீம் பெல்ட் பீம் கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கிற இடத்துல இப்படி பைப்பு வைக்கணும். ரூஃப் பீம் லெவலில் மறுபடியும் ஒரு ஹோல் போடணும். இது வழியாக சூடான காற்று வெளியே வரும். இப்போது ஆட்டோமேட்டிக்காக ரூம்குள்ளே சூடு குறைஞ்சி குளுமை தெரியும். வெளியே சூடானாலும் உள்ள இதமான குளிர்ச்சி கிடைக்கும். இந்த ப்ரீதிங் வால் பற்றின உங்களுடைய புரிதல் என்னன்ற ஃபீட்பேக் கமெண்ட்டில் போடுங்க. இந்த சேனலில் வரும் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள், பயன்பெறுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.